இந்த பொண்ணு டாய்லெட் குள்ள போய் அங்க ஒளிச்சு வச்சிருக்கிற மொபைல் போனை கையில எடுத்து யாருக்கோ எக்ஸாம் உடைய ஆன்சர்லாம் ஷேர் பண்றா. அப்ப திடீர்னு ஒரு டீச்சர் வந்து அந்த டாய்லெட் உடைய கதவை தட்டி இங்க என்ன பண்ற, சீக்கிரமா எக்ஸாம் ரூமுக்கு போன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவளும் அந்த டாய்லெட் குள்ள இருந்து வெளியில வந்துடுறா. அதுக்கப்புறம் டீச்சர் அந்த டாய்லெட் குள்ள போய் ஏதாவது இருக்கான்னு செக் பண்றாங்க. ஆனா உள்ள எதுவுமே இல்ல. ஏன்னா அந்த மொபைல் போனை இந்த பொண்ணு அவளுடைய ஷூக்குள்ள சொருகி வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் இவ எக்ஸாம் ஹால்குள்ள போலான்னு பாக்குறா. பார்த்தா உள்ள போறதுக்கு முன்னால எல்லாரையுமே டோட்டலா செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. அதனால இவ என்ன பண்றதுன்னே தெரியாம பதட்டத்துல தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அந்த போனை வேற ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு போயிடுறா. இப்போ இவ போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போயிடுது. ஏகப்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் வேற இவளுடைய ஆன்சருக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இவ என்ன பண்றானா ஒரு பென்சில் எடுத்து தொண்டைக்குள்ள விட்டு வாந்தி வர வச்சு டெஸ்ட் பேப்பர்லயே வாந்தி எடுத்துடுறா. அதனால இவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இவளை வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. இவளும் எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு வெளியில வந்துடுறா. இப்பதான் அங்க இருந்து ஒரு இன்விஜிலேட்டருக்கு இவ மேல சந்தேகம் வந்து ஓடி வந்து பார்க்க வராரு. ஆனா அதுக்குள்ளேயே இவ அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்து போன் எடுத்து எல்லாருக்கும் ஆன்சரை டைப் பண்ணி அனுப்புறா. அப்ப திடீர்னு போன் தவறி கீழே விழுந்து டிஸ்பிளே